Good morning, Ram. Good morning, Preeti. So, எப்படி இருக்கீங்க? First time என் கூட ஷோ பண்றீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். உங்களோட ஷோ பண்றேன். சேனல்லே பெரிய ஆங்கர் இல்லையா? அதனால பாவி இதெல்லாம் லிங்க்லயே இல்லையடா. அதனால சரி, ஓகே. நான் வந்து நிறைய ரூமர் கேள்விப்பட்டேன் ஆபீஸ்ல. அதாவது சாந்தினியோட மட்டும் தான் ஷோ பண்ணுவேன் அப்படினீங்களா? அப்படி இருந்தா நான் உங்களோட இப்ப ஷோ பண்ணுவேன். இல்லங்க, அதுக்கு அப்புறம் சலிச்சிட்டே ஜீவிதாவா அப்படின்றனால சலிச்சிட்டே பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு வேற என் கூட விட்டாங்க. என்ன ஃபீல் பண்றீங்க? என்ன பண்றது, வேற வழி இல்லாம தலையெழுத்து. ஐயோ, ஆனா ஒண்ணு என்னன்னா, நம்ம சேனல்லே வந்து ஒரே மேல் ஆங்கர் நீங்க மட்டும் தான் நியூஸ் ஆங்கர்ஸ் வச்சும் ஷோ பண்றீங்க, ப்ரோகிராம் ஆங்கர்ஸ் வச்சும் ஷோ பண்றீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காட் வந்து ரொம்ப கைண்டானவர். நல்லவங்களுக்கு வந்து நிறைய அள்ளி கொடுப்பார். அது மாதிரி தான் எனக்கு வந்து வளர்ந்து வரும் ஆங்கர் அப்படின்றதுனால வந்து நல்லா இருப்பா அப்படின்னு எல்லா ஆங்கர்ஸோடையும் ப்ரோகிராம் பண்ற வாய்ப்பு சைடு கேப்ல உங்க நல்லவர் நீங்களே சொல்லிக்காதீங்க. வியூவர்ஸ்க்கு நீங்க சொல்ல மாட்டீங்க, அதனால நானே சொல்லிக்கிறேன். தெரிஞ்சா சரி. நம்ம வியூவர்ஸ்க்கு குட் மார்னிங் சொல்லிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். பிரீத்தி, நம்ம நிகழ்ச்சியில வந்து டெய்லி ஒரு சூரியனை பத்தி ஒரு ஃபேக்ட் ஒன்று சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஃபேக்ட் சொல்ல போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எர்த் வந்து ஆக்சிஸ்ல வந்து சுத்துது, ரிவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. தன்னை தானே சுத்துது வந்து அதுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நாள் 24 hours. அது மாதிரி சன்னும் வந்து அதே மாதிரி ஆக்சிஸ்ல வந்து சுத்துது. அதுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எர்த் கணக்குப்படி 25.5 days. 25 நாள் ஆகுது ஒரு தடவை சுத்தி வரதுக்கு அது ஆக்சிஸ்ல. அதே மாதிரி இங்க வந்து 24 hours வந்து காம்ப்ரைசஸ் ஒரு நாள் இல்லையா? அதே மாதிரி சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 609.12 hours. இவ்ளோ நேரம் ஆகுமா ஒரு தடவை சுத்தி வரதுக்கு. சோ நமக்கு ஒரு நாளுக்கு 24 மணி நேரம்ன்ற மாதிரி அங்க வந்து ஒரு நாளைக்கு 609.12 hours. ஓகே, கேக்கவே வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. நிறைய ஃபேக்ட்ஸ் கலெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க போல இருக்கு. ப்ரொடியூசர் பிட் பேப்பர் கொடுத்துட்டாங்களா? சந்தோஷங்க. சோ சன்னை பத்தி சொன்னதால ஃபர்ஸ்ட் நம்ம ஷோல வந்து சூரியோதயம் பார்க்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது சூரியோதயம். இன்று 20/10/2015 செவ்வாய்க்கிழமை, மன்மத வருடம் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:03. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகன் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி பகல் 10:11 வரை சப்தமி, பிறகு அஷ்டமி. பகல் 11:21 வரை பூராடம், பிறகு உத்திராடம் நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுபவோரைகள் காலை 8 மணி முதல் 11 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 6 மணி வரை, மாலை 5:18 வரை ரிஷப ராசிக்கும், பிறகு மிதுன ராசிக்கும் சந்திராஷ்டமம். ராம், பொதுவே நம்ம லைஃப்ல வந்து நமக்கு நிறைய பேரை பிடிக்கும் இல்லையா? ஸோ வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு நம்ம செஞ்சோம்னா நம்மளோட தேவைகள் வந்து தானா பூர்த்தி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே. ஆமா, ஊராம் புள்ளைய ஊட்டி வளர்த்தா நம்ம புள்ள தானா வளரும் அப்படின்வாங்க இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்தவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சு நம்ம பார்த்து செஞ்சோன்னு வைங்களேன், நம்மளோட தேவைகள் வந்து தானா வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். அதாவது நமக்கு இஷ்டத்துக்கு செய்யாம அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தேடி செய்யணும்னு சொல்றீங்க. பேசிக்கா என்ன சொல்ல வரீங்கன்னா, செல்ஃபிஷா இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாலே நமக்கு தேவையானது கிடைக்கும். ஓகே, இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதியிலிருந்து உலகோர் பழியிலிருந்து விடுபட அந்த பாட்டுக்கு வந்து விளக்கம் சொல்றதுக்காக இலக்கிய மேகம் திரு ஸ்ரீனிவாசன் வந்திருக்கார். பார்த்துடலாம். இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களை, பல்வேறு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய அருமையான இந்த தமிழ் பாக்களின் மூலமாக ஒவ்வொரு இல்லத்திலும் மங்களமும் மகிழ்ச்சியும் இன்பமும் இனிமையும் நிறைய வேண்டும் என்ற மிக உயர்ந்த நோக்கத்தோடு வேந்த தொலைக்காட்சியிலே புத்தம்புது காலையிலே ஒவ்வொரு நாளும் வழங்கி கொண்டிருக்கிறோம். மிகுந்த பெருமையாக அந்த வகையிலே அபிராமி அந்தாதியினுடைய 45வது பாடல் உலகோர் பழியிலிருந்து விடுபட என்கின்ற தலைப்பினை இதற்கு
பெருமக்கள் வழங்கி இருக்கிறார்கள். தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையை பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ மின்று செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே என்ற அருமையான பாடல். உலகோர் பழியிலிருந்து விடுபட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய மிக உயர்ந்த சிந்தனையாக இருக்கிறது. யாரை எடுத்துக்கொண்டாலும் யாரை பார்த்தாலும் என்னை அவன் அப்படி சொல்லிவிட்டான், என்னை அப்படி அவன் பேசிவிட்டான். 4 உறவினர்கள் கூடியிருந்தாலே போதும், அவர்கள் நிச்சயமாக ஒருவரை ஒருவர் நிச்சயமாக குற்றம் சொல்லுவார்கள். நாம் யாரை குற்றம் சொல்லுகிறோம் என்று கேட்டால் ஒரு கணக்கு எடுத்து பார்த்தால் தெரியும். நமக்கு தெரிந்த வட்டத்திலே நாம் யாரோடு நெருங்கி பழகிறோமோ அவர்களைத்தான் நாம் நிச்சயமாக குற்றம் சொல்லுகிறோம். என்ன காரணம் என்று கேட்டால் நமக்கு அவர்களை தவிர யாரையும் தெரியாது. நாம் நாட்டினுடைய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரையோ அல்லது ஜனாதிபதியோ பிரதம மந்திரியோ அல்லது வேறு தேசத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களையோ பற்றி நாம் பேசுவதில்லை. ஏனென்று கேட்டால் நமக்கு அவர்களை பற்றி தெரியாது, அவர்களோடு நாம் பழகவும் இல்லை. நாம் யாரை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி குறை சொல்லுகிறோம், அல்லது யார் நம்மை பற்றி குறை சொல்லுகிறார்கள் என்று கேட்டால் நம்மோடு நெருங்கி இருக்கிறவர்கள் தான். மிக அழகாக ஒருவன் சொன்னானாம், உன்னை அவன் அப்படி பேசிவிட்டான், உன்னை அப்படி அவன் மிக தரக்குறைவாக சொல்லிவிட்டான் என்று சொன்ன உடனே இந்த நண்பன் சொன்னான், நான் நிச்சயமாக அப்படி அவன் சொல்லியிருக்கவே முடியாதே, எப்படி உறுதியாக சொல்லுகிறாய் என்று கேட்ட உடனே நான் அவனுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லையே என்று சொன்னானாம். உலகத்திலே நாம் யாருக்கு நன்மை செய்கிறோமோ அவர்கள்தான் நம்மை குறை சொல்லுகிறார்கள். அது உலகத்தினுடைய இயல்பு. ஆனால் யார் நன்மை செய்கிறார்களோ அவர்கள் பெரியவர்களாக இருந்தால் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். இறைவனை பற்றி சொல்லுகிற பொழுது மாணிக்க வாசகர் மிக அழகாக சொல்லுவார், பெருங்கருணை பேராறு என்று சொல்லுவார். பெருங்கருணை பேராறு என்று சொன்னால் இந்த ஆறு இருக்கிறதே ஓடிக்கொண்டே இருக்கும். அது பிறப்பட்ட மலையிலே இருந்து போய் சேருகிற கடல் வரைக்கும் அதனுடைய நோக்கம் ஒரே நோக்கம். மலையிலே பிறந்திருக்கிறோம், கடலுக்கு போய் சென்றடைய வேண்டும். வழியிலே அது செல்கிற பொழுது பயன்படுத்தி கொள்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டுவிடுபவர்கள். நஷ்டம் யாருக்கு என்று கேட்டால் பயன்படுத்தாமல் இருப்பவர்களுக்குத்தான். ஆனால் பயன்படுத்தியவர்கள் ஒரு கணம் ஆறே நீ கொஞ்ச நேரம் நில்லு, நான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்ல முயற்சித்தால் கூட அது நில்லாது. அது நின்று கொண்டு யாரிடத்திலும் நன்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்காது. அப்படித்தான் பெரியவர்கள் சொல்லிவிட்டு சென்று கொண்டே இருப்பார்கள். நல்ல விஷயங்களை செய்துவிட்டு நன்றி என்ற ஒரு வார்த்தைக்கு கூட காத்திருக்காமல் சென்று கொண்டே இருப்பார்கள். உலகோர் பழி இருக்கிறதே, அது எந்நாளும் உலகம் தோன்றிய நாளிலே இருந்து இந்த உலகத்திலே பழி இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த பழியிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? முதலிலே மனிதன் பக்குவம் அடைய வேண்டும். மற்றொன்று, இறைவனை எல்லா நேரங்களிலும் நம் கூடவே இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். மகாபாரதத்திலே ஒரு அருமையான காட்சி, ஆனால் முக்கியமான காட்சி, திருப்பமான காட்சி. எது என்று கேட்டால் தர்மரை சூதாடுவதற்காக அழைக்கிறார்கள். துரியோதனன் தர்மனிடத்தில் சொல்லுகிறான், சூதாடுதல் என்பது மன்னர்களுடைய பழக்கம், ஆகையினாலே நாம் விளையாட்டாக சூதாடலாம், வா நீ சூதாடலாம் என்று கூப்பிடுகிறான். மற்ற தம்பியர் தடுக்கிறார்கள், வேண்டாமன்னா சூதாட்டம் என்பது மிக கொடுமையானது. அந்த சூதாட்டம் என்ன செய்யும்? நம்மை இழுத்து கொண்டே செல்லும், ஒரு இடத்திலே நம்மை சாய்த்து விடும். ஆகையினாலே எந்த வகையான சூதாட்டமும் நமக்கு அவசியமில்லை. அப்படி என்று சொன்ன உடனே தர்மன் மறுக்கிறான். உடனே அவன் சொல்லுகிறான், நீ பயப்படுகிறாய், மன்னர்கள் சாதாரணமாக விளையாட்டாகத்தான் சூதை வைத்திருக்கிறார்கள். நீ வந்து விட்டாய், மாளிகையை சுற்றி பார்த்து விட்டாய், விருந்து உண்ண போகிறோம், அதற்கு இடையிலே நாம் சூதாடலாம் என்று சொல்லி சூதாட்டத்திற்கு தர்மரை இணங்க வைக்கிறான். தர்மர் வேறு வழி இல்லாமல் தன்னாலே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று எண்ணத்திலே அவர் என்ன செய்கிறார்? தலையை ஆட்டி விடுகிறார். சூதாட்டத்துக்கான களம் தயாராக ஆகிறது. சூதாட்ட காய்கள் வந்து விட்டன. சூதாட்டத்தினுடைய அடிப்படையான கட்டங்கள் உடைய அந்த பகுதி வந்து விட்டது. எல்லாவற்றையும் விரித்து வைத்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் பஞ்சபாண்டவர்கள் இருக்கிறார்கள், மற்றொரு பக்கம் சகுனி தலைமையிலே துரியோதனாதிகர்கள் அப்படியே அமர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது சூதாட வேண்டியவர்கள் யார்? துரியோதனனும் தர்மனும். ஆனால் என்ன நடந்தது? சூதாடக்கூடிய அந்த சூழ்நிலையிலே உட்கார்ந்த பிறகு துரியோதனன் சொல்லுகிறான், எனக்கு பதிலாக என் மாமா சகுனி விளையாடுவார், நீ விளையாடலாம் என்று சொல்லுகிறான். இப்பொழுது தர்மர் என்ன செய்திருக்க வேண்டும்? பெரியவர்கள், அறிவாளிகள், யோகிகள், ஞானிகள், சித்த புருஷர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எப்பொழுது அங்கே சூதாட்டம் என்று வந்த பிறகு துரியோதனன் தானே ஆடாமல் சகுனிதான் ஆடுவான் என்று சொல்லிவிட்டானோ அப்பொழுது தர்மர் என்ன செய்திருக்க வேண்டும்? கிருஷ்ண பரமாத்மாவை பிரார்த்தனை பண்ணியிருக்க வேண்டும். பகவானே, எங்களுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்திருந்து கிருஷ்ண பரமாத்மாவை அழைத்திருந்தால், சகுனியும் கிருஷ்ண பரமாத்மாவும் ஆடியிருந்தால் நிச்சயமாக பரமாத்மா தான் வெற்றி பெற்றிருப்பார். இவர்கள் எந்த விதமான சிக்கலிலும் அங்கே நிச்சயமாக போய் மாட்டியிருக்க மாட்டார்கள். ஆனால் என்ன விதியினுடைய கொடுமை என்று கேட்டால், அந்த சூழ்நிலையிலே தர்மருக்கு பகவானை பற்றிய சிந்தனை வரவே இல்லை.
பரவாயில்லை சகுனி ஆடட்டும், நாம் ஆடலாம் என்ற சிந்தனைக்கு வந்து விட்டான். அப்படி ஆடியதனாலே தான் எல்லாவற்றையும் தோற்று எல்லாவற்றையும் இழந்து, ஏன் திரௌபதியே இழந்து திரௌபதியினுடைய மானத்தை தொலைக்கக்கூடிய அளவிற்கு மோசமான விளைவை அந்த சூதாட்டம் ஏற்படுத்தியது. யோசித்து பார்க்கிறோம். தர்மனை எல்லோரும் பழித்தார்கள், எல்லோரும் குறை சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால் கூட பிறந்த பீமன் இருக்கிறானே, அவன் சொன்னான், எரிதழல் கொண்டு வா, அந்த கதிரை வைத்திழந்தோன் கையை எரிக்கலாம் என்று சொன்னான். அர்ஜுனனை பார்த்து சொல்லுகிறான், திரௌபதியை வைத்து இழந்திருக்கக்கூடிய தர்மனுடைய கையை எரித்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கோபம் கொண்டு பழியை சுமக்கக்கூடிய அளவிற்கு தர்மன் ஆளானான். யோசித்து பார்க்கிறோம். உலகத்திலே எந்த விதியினுடைய கோரமான பிடியிலே நாம் சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட இறைவனிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இறைவா, எப்பொழுதும் நீ என் கூட இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை ஒவ்வொரு நாளும் விடியற்காலையிலே நாம் வைத்து விட வேண்டும். பராசக்தி, உன் பாதத்திலே இந்த முழுமையான நாளை நான் ஒப்படைக்கிறேன். இந்த முழுமையான நாளை நான் ஒப்படைக்கிற பொழுது எனக்கு அதுக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. அபிராமி பற்றே சொல்லுவார், பரமென்று உன்னை அடைந்தேன், தமியேனும் நின் பக்தருக்குள் தரமன்று இவன் என்று தள்ளத்தகாது என்று சொல்லுவார். இவன் தரமில்லை என்று தள்ளிவிடாதே, உன் பாதத்திலே நான் இந்த நாளை வைத்திருக்கிறேன், நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த நாள் முழுக்க என்னோடு பயணம் செய்ய வேண்டும், இந்த நாள் முழுக்க நீ என்னோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தா என்று சொன்னால் நான் எந்த ஒரு மோசமான விதியின் அமைப்பிலே மாட்டிக்கொள்ள நேர்ந்தாலும் கூட நீ இருப்பதனாலே அதில் இருந்து நான் தப்பித்து விடுவேன் என்ற நெஞ்சு நிறை நம்பிக்கை இருக்கிறதே, அந்த நம்பிக்கை எனக்கு எந்நாளும் உன் பாதத்தில் இருக்கிறது என்று சொல்லி எழுந்தவுடனே கண்களை துடைத்து கொண்ட அடுத்த கணமே பராசக்தியினுடைய பாதத்தை சிந்தித்து அந்த நாளை ஒப்படைத்து விட வேண்டும். அப்படி ஒப்படைத்து விட்டோம் என்று சொன்னால் இது போன்ற எந்த சிக்கல்கள் வந்தாலும் கூட நாம் என்ன செய்யலாம்? பராசக்தியினுடைய பரங்கருணையினாலே விதியே வெல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலை பெற்று விடலாம். அபிராமி அந்தாதி பாடலே அதற்குத்தானே நாம் படிக்கிறோம். எத்தகைய கடுமையான விதி இருந்தாலும் கூட அதை வெல்லக்கூடிய மாபெரும் ஆற்றல் இந்த பாடல்களுக்கு இருக்கிறது. நவகிரகங்களை ஆட்டி படைக்கக்கூடிய அற்புதமான சக்தி இதற்கு இருக்கிறது. சூரியனையும் சந்திரனையும் தன் திசையிலே போகக்கூடிய வைக்கக்கூடிய ஆற்றல் இதற்கு இருக்கிறது. ஆகையினாலே தான் அமாவாசைக்கு அன்றைக்கு கூட பௌர்ணமியை வரவழைத்த அற்புதமான அதிசயம் இந்த பாடல்களாலே நாம் நேரடியாக கண்டிருக்கிறோம். அத்தகைய விதியை மாற்றக்கூடிய அற்புதமான இந்த அபிராமி அந்தாதியை நாம் தினசரியாக பாராயணம் செய்வதனாலே நாம் நிச்சயமாக மிகப்பெரிய நன்மைகளை அடைய முடியும் என்பதுதான் இந்த உலகோர் பழியிலிருந்து விடுபடுவதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஆகையினாலே இறைவனை முழுமையாக சரணடைந்தால் உலகோர் பழியிலிருந்து நாம் நிச்சயமாக விடுபட்டு எல்லா நலன்களும் பெறலாம் என்பதற்கான அருமையான பாடல்தான் தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையை பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே என்ற அருமையான பாடல். இந்த பாடலுடைய விளக்கத்தை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். பிரீத்தி, நீங்க மாரத்தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஜோதிகா கூட 36 வயதுல ஓடுவாங்களே. ஓ, அதுக்கு பேரு நம்ம சிவகார்த்திகேயன் கூட எதிர்நீச்சல். ஓகே, மான் கார்த்தி சொல்லிட்டேன். ஆக மொத்தம் மாரத்தான் என்னன்னு சொல்ல மாட்டீங்க. மாரத்தான் ரன்னிங் ரேஸ்ங்க, அவ்வளவுதான் தெரியும். ரன்னிங் ரேஸ் இல்லைங்க, அது வந்து ஒரு ரொம்ப லென்த்தா ஓடுறது. அதாவது வந்து ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் இல்ல ஒரு 5 கிலோமீட்டர் அது மாதிரி ரொம்ப லென்த்தா ஓடுறது தான் மாரத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கூட்டமா ஓடுவாங்க. அதோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லென்த்தாக இருக்கு இல்லையா, அது வந்து சாதாரணமாக எல்லாராலையும் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதாவது நார்மல் ஹியூமன் பீயிங் அத்லெட் இல்லாதவங்க கூட அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆமாம், நமக்கு வந்து மென்டலி வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதாவது முடிச்சே ஆகணும் அப்படின்ற அந்த மோட்டிவேஷன், செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்தால் தான் மேரத்தான் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ மேரத்தானோட பேசிக் மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து மென்டலி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான். இப்போ நம்ம எந்த ஒரு டாஸ்க் எடுத்தாலும் எந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற அந்த டாஸ்க்கு வந்து தயார்படுத்துறது தான் மேரத்தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மூலமா வந்து மாரல் மோட்டிவேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி தான் நம்ம ஷோல இருந்து மாரல் மோட்டிவேஷன் தரதுக்காக நளினி சம்பத் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது கனவு மெய்ப்பட. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். வாழ்க்கையில் டெய்லியே நாம் நினைக்கிறபடி எல்லாம் நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்காது. நாம் ஒன்று நினைப்போம், ஆனால் வேறு மாதிரியான நிகழ்வுகள் நடக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக முயற்சியில் இறங்கியிருப்போம். ஆனால் அந்த முயற்சி என்பது பல சமயம் வெற்றி பெறாமல் போகும். அந்த மாதிரி சமயத்துலலாம்
நம்மளுடைய மனசு ஏமாற்றத்தை தழுவுவது ஒரு இயற்கையான விஷயம். ஆனால் ஏமாற்றம் என்பதே நம்மளுடைய மனசுக்குள்ளே தொற்றிக்கொள்ளாமல் நாம் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும் பொழுது மட்டுமே தான் நாம் ஒரு வெற்றியாளராக மாறிப்போவோம். நாம் நினைக்கிறபடியெல்லாம் நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கும் பொழுது, நம்மளுடைய முயற்சிகளில் இன்ஸ்டன்ட் சக்ஸஸ், உடனடி வெற்றி என்பது கிடைக்காமல் அந்த வெற்றி என்பது கொஞ்சம் டிலே ஆகி போகும் பொழுது நாம் என்ன அப்படின்னு நினச்சிக்கணும்னா, நாம் முன்னாடி பெற்ற வெற்றிகளை ஒன்று நினச்சி பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வெற்றியாளர்களின் கதைகளை நம்மளுடைய மனசுக்குள்ளே நாம் அசை போட்டு பார்க்கணும். இன்றைக்கி நாம் நம்முடைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிற ஒரு இன்ஸ்பைரிங்கான ஹீரோ ரியலி வாழ்க்கையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். நிக் உஜிகிக். இந்த பேரை நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டிருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலலாம் அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச், மோட்டிவேஷ்னல் டாக் அப்படிங்கிற ஒரு செஷன் நடக்குதோ அங்கெல்லாம் அங்கே காட்டப்படுற ஒரு பவர்ஃபுல்லான பவர் பாயிண்ட்டோட ஹீரோ யாராக இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, சந்தேகமே இல்லாமல் நிக் உஜிகிக் தான். அப்படி என்ன அவர் ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயத்தை பண்ணிட்டாரு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே நிக் உஜிகிக் பொதுமக்களுக்கு எழுதக்கூடிய ஒரு கடிதம், எழுதி இருக்கிற ஒரு கடிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் நிக் உஜிகிக். 33 வருடங்களுக்கு முன்னால் 2 கைகளும் 2 கால்களும் இல்லாமல் நான் இந்த உலகத்தில் பிறந்தேன். அதற்காக இன்றளவும் நான் கடவுளுக்கு நன்றியோடு இருக்கேன். போராட்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக என் வாழ்க்கை இல்லை. 2 கைகளும் கால்களும் கொண்டவர்களுக்கே எத்தனையோ போராட்டங்கள் என்று வரும்பொழுது, கைகளோ கால்களோ இல்லாத நான் பல போராட்டங்களை, பல ஏமாற்றங்களை, பல சோதனைகளை, பல சரிவுகளை சந்தித்து இன்று ஒரு வெற்றியாளனாக உங்கள் முன்னால் நிற்கிறேன். இந்த கடிதத்தின் வழியாக உங்களுடன் பேசிக்கிட்டு இருக்கேன். அன்பான பெற்றோர்கள், அவங்க காட்டிய அந்த அன்பு, பாசம், கடவுள் என் மீது தொடுத்த அந்த அன்பு, இதெல்லாம் தான் வாழ்க்கையை ஒரு புதிய பார்வையோடு என்னை பார்க்க வச்சிருக்கு. கலிஃபோர்னியாவில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னோட மனைவி மற்றும் 2 குழந்தைகளோடு மிக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அந்த நிக் உஜிகிக்கோட லெட்டரின் முதல் பேராவே இவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும் பொழுது, அடுத்தடுத்த பேரா இன்னும் எப்படியெல்லாம் இருக்கும்னு பாருங்கள். அடுத்த பேரால் அவர் என்னன்னு எழுதியிருப்பார்னா, நான் ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் பிறந்தேன். பிறந்ததுமே நான் கைகளோ கால்களோ இல்லாமல் பிறந்ததை பார்த்து என்னுடைய பேரண்ட்ஸ் அதிர்ச்சியின் உச்சிக்கே போயிட்டாங்க. எந்த விதமான மருத்துவ காரணமுமே என்னுடைய அந்த கைகளோ கால்களோ இல்லாமல் போனதற்கு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. எந்த விதமான ட்ரீட்மெண்ட்ஸும் எனக்கு பலன் அளிக்கலை. நான் இப்படி தான் பிறக்கணும் அப்படின்றது கடவுளோட நியதி, இதுதான் வாழ்க்கையின் விதி போல இருக்கு அப்படின்னு என்னுடைய பேரண்ட்ஸ் அடிக்கடி புலம்புவாங்க. ஆனால் என் காது பட அவர்கள் என்றுமே இந்த மாதிரி புலம்பினது கிடையாது. 5 வயதை நான் எட்டிய பிறகு அங்கே லோக்கல் ஸ்கூல்ஸ்லலாம் எனக்கு அட்மிஷனை தேடி என்னுடைய பெற்றோர்கள் போன பொழுது எந்த ஸ்கூல்லையுமே எனக்கு அட்மிஷனை கொடுக்க முன் வரலை. காரணம், கைகளோ கால்களோ இல்லாத ஒரு பையனை நாம் ஸ்டூடெண்ட்டாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவனால் எப்படி பாடங்களை எழுத முடியும் அப்படிங்கிறது தான் அவங்க எல்லாருமே என்னிடமும் என் பெற்றோர்களிடமும் தொடுத்த முக்கியமான கேள்வி. கடவுள் கால்களையும் கைகளையும் தான் எனக்கு கொடுக்கலையே தவிர, ஆனால் ஒரே ஒரு விஷயம் எனக்கு கடவுள் பண்ணியிருந்தார். அது என்னன்னா, கால் இருக்கும் பாகத்தில் ஒரு 2 கட்டை விரல்கள் மாதிரி 2 விரல்கள் எனக்கு பொருத்தப்பட்டிருக்கும். ஒரே ஒரு ஸ்கூலில் மட்டும் என் மீது நம்பிக்கை கொண்டு எனக்கு அட்மிஷன் கொடுத்தாங்க. அந்த 2 விரல்களை பயன்படுத்தி தான் நான் எழுதுறது, புக்ஸை வச்சு படிக்கிறது, ஸ்விம்மிங் பண்ணுறது, கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறதுன்ற மாதிரியான பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால்
எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்களும் தங்களது கைகளை பயன்படுத்தி எழுதும் பொழுது நான் மட்டும் என்னுடைய இந்த கால் பாகத்தில் அந்த காலே இல்லாத ஒரு சமயத்தில் அந்த இடத்துல இருந்த அந்த 2 விரல்களை மட்டும் பயன்படுத்தி கஷ்டப்பட்டு பேனாவை பிடிச்சி எழுதுகிற ஸ்டைலை பார்த்து என்னோட படித்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னை எப்போ பாரு கேலி பண்ணி பேசுவாங்க. 8 வயதை நான் நெருங்கும் பொழுது எனது மனதுக்குள்ள அவ்வளோ ஒரு மனசோர்வு, மனபாரம், அந்த டிப்ரெஷன் இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் 10 வயதை எட்டிய பொழுது 2 முறை அந்த பாத் டப்பில் என்னை நானே மூழ்கடித்து கொண்டு என் வாழ்க்கையை முடித்து விடலாமான்னு நான் சூசைடுக்கு அட்டன் பண்ண பொழுது ஏனோ 2 முறையும் அந்த சூசைடு அட்டம்ப்டில் நான் தோத்துட்டேன். வாழ்க்கையில் நான் தோற்கவில்லை. சரியாக 13வது வயதை நான் எட்டிய பொழுது எந்த விரல்களை கொண்டு பல வியக்கத்தகு விஷயங்களை நான் செஞ்சேனோ ஒரு ஆக்சிடெண்ட்னால அந்த 2 விரல்களும் பாதிக்கப்பட்ட பொழுது தான் ஒரு உண்மை எனக்குள்ள உரைக்க ஆரம்பிச்சது. கைகளும் இல்லை கால்களும் இல்லைன்னு இல்லாத விஷயங்களை பற்றி மட்டுமே தான் என் வாழ்க்கையில் இதுவரை நான் சிந்தித்து இருக்கிறேனே தவிர எல்லாருமே என்னென்ன விஷயங்களை பண்ணுவாங்களோ அதெல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற அந்த 2 விரல்களை பயன்படுத்தி இத்தனை நாள் நான் பண்ணியிருக்கேன். அதற்கு இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு வந்திருக்கு. ஆனால் அதோட வேல்யூவை தெரியாமல் புரிந்து கொள்ளாமல் இத்தனை நாள் நான் இருந்து விட்டேனே அப்படின்னு அன்னைக்கு தான் நான் முதலாக உணர ஆரம்பித்தேன். அன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமும் எனக்கு புலப்பட்டது. அது என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் இனி எனக்கு இது இல்லை அது இல்லை என்று இல்லாததை பற்றி நினைக்காமல் என்னுடைய திறமை என்ன, என்னுடைய ஆற்றல் என்ன, எனக்குள் ஒளிந்திருக்கும் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டுமே தான் நான் இனி பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 வருடங்கள் எனக்குள் இருந்த அந்த ஸ்ட்ரென்த்ஸ்களை, என்னுடைய பலங்களை நான் நினைத்து பார்க்க ஆரம்பித்தேன். அதன் காரணம்தான் 17வது வயதில் லைஃப் வித்தவுட் லிம்ஸ் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஆர்கனைசேஷனை என்ன துவக்க வச்சது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 60 கண்ட்ரீஸ், 3 மில்லியன் பீப்புள்கள், இத்தனை மக்களையும் சந்தித்து மோட்டிவேஷ்னல் டாக் விடாமல் கொடுத்துட்ருக்கேன். எத்தனையோ மக்கள் நான் கொடுக்கக்கூடிய அந்த பேச்சால் இன்ஸ்பயர் ஆகி தங்களுடைய வாழ்க்கையை பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நண்பர்களே, என்னுடைய கடிதத்தை படிக்கும் நீங்களும் உங்களுக்கான ஒரு லட்சியத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுக்கான ஒரு கனவை இன்றே காண ஆரம்பியுங்கள். வாழ்க்கையில் எனக்கு இது இல்லை அது இல்லை என இல்லாமல் இருப்பதை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு உங்களது பலங்கள் என்ன, உங்களது ஆற்றல்கள் என்ன, திறமைகள் என்ன என்று உங்களது பலங்களில் மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்கள். என்னை மாதிரி உங்களாலும் ஒரு வெற்றியாளராக நிச்சயம் மாற முடியும். அன்புடன் நிக் அப்படின்னு எழுதப்பட்ட அந்த கடிதம் தான் அது. ஒரு மோட்டிவேஷ்னல் டாக், ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச், அந்த ஒரே ஒரு ஸ்பீச்சை கேட்டால் பொழுதும் வாழ்க்கையில் நம்மால் நிச்சயம் வெற்றி பெற்றிட முடியும் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான டாக்கை கொடுத்துட்ருக்கிறவர் தான் நிக் உஜிகிக். அவர் என்ன செஞ்சார்? தனக்கு வாழ்க்கையில் கைகளோ கால்களோ இல்லை, இனி என் வாழ்க்கையில் நான் திரும்பி பார்ப்பதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு மனதளவில் ஒரேடியாக இடிந்து போய் உட்கார்ந்து விடாமல் தன்னுடைய 17வது வயதிலிருந்து தன்னை தானே ஒரு பவர்ஃபுல் ஸ்பீக்கராக தன்னை தானே செதுக்கிக்கிட்டாரு. தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் என்பது பேச்சாற்றல். ஸோ இந்த மாதிரி ஒரு உருவத்தோட நான் போய் ஆடியன்ஸ் முன்னாடி நின்றேன் அப்படின்னா ஆடியன்ஸ் ஒரு நிமிஷம் இப்படி வியப்போட பார்ப்பாங்க. ஆனால் என்னுடைய மோட்டிவேஷனல் டாக்கை கேட்டப்புறம் நிச்சயமாக ஆடியன்ஸ் வியந்து பார்ப்பாங்க. வியந்து பார்க்கறது மட்டுமே இல்லாமல் அவங்களோட வாழ்க்கை பாதையையும் அவங்களால ரொம்ப பாசிட்டிவாக அமைச்சிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு திறனை கடவுள் எனக்கு வரமாக கொடுத்திருக்கார் அப்படின்னு நிக் உஜிகிக் ஆழமாக நம்ப ஆரம்பித்தார். தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸ் என்ன அப்படின்னு கண்டறிஞ்சு அந்த பர்பஸின்படி தன் வாழ்க்கையை நிக் நகர்த்த ஆரம்பித்ததால் மட்டுமே தான் இன்னைக்கு உலக அளவில் ரொம்ப பவர்ஃபுல்லான சக்ஸஸ்ஃபுல்லான மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக நிக் உஜிகிக் தன்னை தானே செதுக்கியிருக்காரு. ஒவ்வொரு முறை நான் விழும் பொழுதும் நான் விழுந்த இடத்திலேயே இருப்பதில்லை.
அப்படி விழுந்த இடத்திலேயே நான் இருந்துட்டேன் அப்படின்னா நான் ஒரு தோல்வியாளனாக மாறிடுவேன். நான் ஒவ்வொரு முறை விழும்பொழுதும் தொடர்ந்து எழுந்து கொள்ள முயற்சித்து கொண்டே இருப்பேன். அப்படி நாம் முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாம் எல்லாருமே நிச்சயமாக ஒரு வெற்றியாளராக மாறித்தான் போவோம் அப்படிங்கிறது அழுத்தமாக நிக் உஜிகிக் நமக்கு சொல்லித்தர வார்த்தைகள். வாழ்க்கையில் வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னாலும் வாழ்க்கையில் வெற்றியாளர்களும் விழுவாங்க, தோல்வியாளர்களும் விழுவாங்க. ஆனால் விழுந்த இடத்துலையே உட்கார்ந்துக்கிட்டு என் வாழ்க்கை இனி அவ்வளவுதான், வாழ்க்கை விழுந்து விட்டது என்று சொல்லிக்கொண்டு விழுந்த இடத்திலேயே உட்கார்ந்திருப்பவர்கள் தான் தோல்வியாளர்கள். ஆமாம், வாழ்க்கையில் விழுந்துட்டேன், ஆனால் எழுவதற்கான முயற்சியில் நான் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்க போகிறேன்னு சொல்கிறவங்க தான் வெற்றியாளர்கள். நிக் நமக்கு சொல்லித்தந்த அந்த வார்த்தைகளும் சரி, அவருடைய அந்த கடிதத்தில் ஒலித்த வார்த்தைகளும் சரி, நம்ம எல்லாருக்குமே நிச்சயமாக ஒரு ஹைலி இன்ஸ்பைரிங்கான லெட்டர்ஸாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நாமும் நிக் உஜிகிக் போல வாழ்க்கையில் நமக்கான லட்சியம் இதுதான் அப்படின்னு நாம் நிர்ணயித்து விட்டு அதில் எத்தனை தடைகள் வந்தாலும் சரி அந்த தடைகளை கண்டு உட்கார்ந்துடாமல் மனதளவில் சோர்வடையாமல் அந்த தடைகளை தகர்த்தெறியும் முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபடுவோம் என்கிற நம்பிக்கையோடு இன்று விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்பைரிங்கான கதையோடு உங்கள் அனைவரையும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ராம், பொதுவாகவே வந்து காலையில் பீச் சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் ஜாகிங் போயிட்டு இருப்பாங்க. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ஓரமான அருகம்புல் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வயிற்றுல வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு அருகம்புல் ஜூஸ் குடிச்சிங்கன்னா உடம்பு ரொம்ப ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தேவையில்லாத அழுக்குகள் இருந்தால் வந்து வெளில வந்துடும், கிளென்ஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து குழந்தைகள் இருக்காங்களா, பச்சை குழந்தைங்க யாருக்காவது வந்து வயிறு சரியில்லை, வயிறு அப்செட் ஆயிடுச்சுன்னா அந்த அருகம்புல் ஜூஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களும் வந்து ஸ்டமக் அப்செட்லாம் சரி சூப்பராயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அருகம்புல் ஜூஸ் சொன்னீங்கல்ல, நான் அதே மாதிரி சொரக்கா ஜூஸ் பத்தி சொல்றேன். சொரக்கா ஜூஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊலசதன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கும் உடம்புல, எக்ஸ்ட்ரா ஃபேட் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அது மாதிரி மசில் வந்து ஃபர்மா இருக்காது, அதாவது திக்கா இருக்காது. அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா எம்டி ஸ்டமக்ல வந்து ரெகுலரா சொரக்கா ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாங்க வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து மசில்லாம் ஃபர்ம் ஆகி அந்த ஊலசதெல்லாம் குறைஞ்சிரும். ஓகே, நீங்க சொல்லும்போது எனக்கு வந்து பாவக்காய் ஜூஸ் ஞாபகம் வருது. இதுவும் அதே மாதிரி தான். அந்த அருகம்புல் ஜூஸ் குடிக்க முடியாதவங்க வந்து பாவக்காய் ஜூஸ் ட்ரை பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் ரெண்டுமே கொஞ்சம் கசக்க தான் செய்யும். ஆனால் வந்து அது பிடிக்கல அப்படின்றவங்க அதை ட்ரை பண்ணாலும் சேம் எஃபெக்ட் தான் கிடைக்கும். நம்மளே மாறி மாறி பேசாம ஒரு சில மூலிகைகள் and அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி பேசுறதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் வந்திருக்கார். பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது மூலிகை மருத்துவம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்குற மூலிகை மருத்துவம் வந்து சிறுநீரகத்தில் இருக்க கல்லை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவம். சிறுநீரகத்தில் எப்படி கல் வருது? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரிசிலையும் கல்லே கிடையாது. முந்தி வந்து அரிசி கழுவும் போது நல்லா அந்த அரிசி எடுத்து போடுவாங்க, கல் கீழே இருக்கும். இன்றைக்கி வந்து எல்லா இயந்திரங்களும் அந்த கல்லை நீக்கி தான் கொடுக்குது. கல் நீக்கி இயந்திரங்கள்னு இருக்குது. அப்போ ஒரு கல் மண்ணு கூட வராது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு கல் இருக்குது. கல் இல்லாத ஆளே இல்லை. ஏன்னா இன்றைக்கி சாப்பிட்ற உணவில் வந்து அதிக அளவு உரங்கள் சேர்ந்துருக்கு. யூரியா, பொட்டாசு, டிஏபின்னு அந்த உரங்கள்லாம் சேர்ந்து அது வந்து அந்த கழிவுகள் நம்ம சாப்பிடும் பொழுது உள்ளே போய் அந்த கழிவுகள் உள்ளே தங்கி 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 அது பூரா கல்லாக மாறுது. அந்த கல் வந்து கருப்பு நிறமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற கறிக்கோழி கறியை அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கல் உற்பத்தி ஆகுது. முட்டை சாப்பிட்றவங்களுக்கு அதை விட வேகமாக கல் உற்பத்தி ஆகுது. இந்த காலிஃப்ளவரு, முட்டைக்கோசு இதை சாப்பிட்றவங்களுக்கு கல் ரொம்ப வேகமாக கல் உற்பத்தி ஆகுது. இப்போ அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கல் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு முறை 60,000 70,000 வச்சு இன்றைக்கி வந்து அதை ஓட்டை போட்டு அதை ஒளி சேர்க்கை மூலயமா உடைக்கிறேன்றாங்க. இந்த ஒளி சேர்க்கையில் உடைக்கும் பொழுது நடுவில் இருக்கிற சதைகளும் உடைஞ்சு தானே போகும். கல் உள்ளே இருக்கிற கல் உடையும் போது நடுவில் இருக்கிற சதை என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாதுங்களா? அதுவும் கெட்டு தான் போகும். அப்போது ஒரு பக்கத்தில் எடுக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் நோய் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இதை எடுக்க வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை வந்து கண்டிப்பாக மாற்றி ஆகணும். உணவு முறைகளை மாற்றணும். இன்றைக்கி வந்து இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசிகள் கிடைக்குது, சிறுதானியங்கள் கிடைக்குது. இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா கல் உற்பத்தி ஆகிறது கட்டுப்படும்.
மாமிச உணவுகளை குறைக்கணும். முதல்ல மாதிரி நிறைய சாப்பிட்றவங்க 3 வேளையும் இன்றைக்கி மாமிச உணவு சாப்பிட்டு அடிக்கடி கல் வந்துடுதுன்றாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் எல்லாருமே சுத்திகரிப்பு செய்யப்பட்ட தண்ணியை தான் குடிக்கிறாங்க. எல்லாருக்குமே கல் இருக்குது. ஏன் இருக்குது? அந்த தண்ணியிலேயே உப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பூமி கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே சவர் அடிச்சிருச்சு, நல்ல தண்ணியே கிடையாது, எல்லா தண்ணியிலையும் உப்பு கலந்துருச்சு. சாதாரணமாக இன்றைக்கி யூரியா போடும்போது அந்த யூரியா வந்து 3 கிலோமீட்டர் பூமி கீழே போயிடுது. அப்போ எல்லா இடத்துலையும் தண்ணி வந்து சவர் அடிச்சிருது, எல்லா தண்ணியும் கெட்டு போயிடுது. அதனால் இயற்கை விவசாயம் செய்கிற இடத்துல வந்து மண்புழுக்கள் இருக்கும், அங்கே வந்து அதுங்களே சுத்தம் செஞ்சிடும். தேவையில்லாத உப்புக்களை வந்து நம்ம செடிகளை இயற்கையே சரி பண்ணிடும். அதை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா எந்த ஒரு சிறுநீரக கல்லும் உற்பத்தி ஆகாது. கல் உற்பத்தி ஆகுது எப்படி உங்களுக்கு தெரியும்? சாதாரணமாக ஸ்கேன் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து தான் சொல்கிறாங்க. ஒன்றுமே வேணாம், இடுப்பு வலி இப்படி வந்து இடுப்பில் கை வச்சு நின்னாங்கனாலே அவங்களுக்கு உள்ள கல் இருக்குதுன்னு அர்த்தம். இடுப்பு வலி வந்துருச்சுனாலே கல் உற்பத்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இடுப்பு வலி, அடி வயிற்று வலி, சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல் இதெல்லாம் வந்துச்சுன்னா சிறுநீரக பையில் வந்து கல் உற்பத்தி ஆகிடும். அதனுடைய அழுக்குகள் படிவமாயிரும். ஆத்திரத்தை அடக்குனாலும் மூத்திரத்தை அடக்கக்கூடாதுன்னு அன்றைக்கி சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா அடக்கி வைக்க வைக்க அந்த சிறுநீரில் இருக்கிற உப்புக்கள் வந்து கீழே படிஞ்சு கல்லாக மாறிடும். அதனால் சிறுநீர் வந்துருச்சுன்னா உடனே போய் வெளியே சிறுநீர் கழிச்சிருங்க, அதுதான் நல்லது. சிறுநீர் கழிக்காமல் இருந்தால் அந்த படிவங்கள் கல்லாக மாறி சிறுநீர் பாதையை முழுவதும் அடைக்க ஆரம்பிச்சிடும். அடைச்சி கல்லாக உற்பத்தி ஆகும். இந்த கல்லை உடைக்கிறதுக்கு எத்தனையோ மருத்துவம் இருக்குது. அதில் ஒரு சிறந்த மருத்துவம், விரும்பி சாப்பிட்ற மருத்துவம், எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு மருத்துவத்தை நம்ம இப்போ செய்கிறோம். இதில் வந்து பன்னீர் திராட்சை, சாதா வந்து திராட்சை எத்தனையோ வகை இருக்குது. விதையில்லா திராட்சை, விதையில்லா பொருள்கள் எல்லாமே குப்பையில் தான் போடணும். விதையில்லா பொருள்கள் சாப்பிட்டு உங்களுக்கு விதை இல்லாமல் போயிடுவீங்க. விதைனா அதுக்கு அடுத்து உங்களுக்கு வாரிசே இல்லாமல் போயிடும். விதையில்லா திராட்சைகள் வந்து நீங்கள் இன்றைக்கி கடையில் போய் பார்த்தீங்கன்னா இதை பொட்டியில் கீழே போட்டிருக்கான், விதையில்லா திராட்சைக்கு மேலே வச்சுருக்கான். எதை மேலே வைக்கணும் எதை கீழே வைக்கணும்னே தெரியாமல் இருக்குது. ஆனால் மக்கள் விரும்பி சாப்பிட்றது போய் சாப்பிட்டதுமே விதை இல்லாமல் திங்கணுமா? விதை இல்லாமல் திண்டானாவா நம்ம குழந்தை இல்லாமல் போயிடும், பின்னாடி வந்து வாரிசே இல்லாமல் போயிடும். விதையில்லா பொருள்களை சாப்பிட்டா வாரிசு வேணும்னா விதையுள்ள பொருள்களை தான் சாப்பிடணும். அப்போ வந்து இந்த பன்னீர் திராட்சையில் விதையுள்ள திராட்சை இருக்குது. இதில் வந்து அதிக அளவு மருந்து பயன்படுத்த மாட்டாங்க. அப்படியே பயன்படுத்தினாலும் அதை சுத்தம் பண்ணுற விதத்தை இப்போ நம்ம காட்டுவோம். இந்த பன்னீர் திராட்சையை பயன்படுத்தணும். இந்த பன்னீர் திராட்சையை சாப்பிட்டு வந்தோம்னா ரத்தம் சுத்திகரிப்பாகும், சிறுநீரகம் சுத்தமாகும், சிறுநீரக பை சுத்தமாகும். வால்மிளகு, இந்த வால்மிளகை வந்து பயன்படுத்தும் போது சிறுநீரக கற்களை வந்து உடைக்க ஆரம்பிச்சிடும். சிறுநீரக கற்களை உடைச்சதுன்னா அந்த உடைஞ்ச அந்த சிறுநீரக கற்கள் வந்து சிறுநீர் வழியாக வெளியாகிட்டே இருக்கும். அப்போது வந்து இன்றைக்கி சாப்பிட்டோம்னா நாளை காலையில் கல் வெளியாகும். இதை தொடர்ச்சியாக சாப்பிட்டோம்னா கல் பெரிய கல்லாக இருந்தால் ஒரு வாரம் ஆகும். சின்ன கல்கள் மணல் போல் இருக்க கல்லெல்லாம் சிறுநீரத்து வழியாக வெளியாகிட்டே இருக்கும். அவங்களுக்கு வலி அன்னைக்கே வலி சரியாகும். பெண்களுக்கு இடுப்பு வலியாக இதை சாப்பிட்டிங்கன்னா இடுப்பு வலி சரியாகும். ஏன்னா சிறுநீரகத்தில் கழிவுகள் அழுக்குகள் தங்கினா தான் இடுப்பு வலியே வரும். இன்றைக்கி இடுப்பு வலி வந்துச்சுன்னா இடுப்பில் போனதுமே உங்களுக்கு 5வது எலும்பு 6வது எலும்பு கெட்டு போச்சு, அந்த 2 எலும்பை பிடிங்கிட்டு வேறு எலும்பை மாட்டி விட்டுருவாங்க. அதோட சரி அவங்க வேலை முடிஞ்சு. அவங்க வந்து தள்ளு வண்டியில் வச்சுட்டு தான் தள்ளிட்டு போகணும், அந்த நிலைக்கு போயிடும். அதெல்லாம் கிடையாது. இடுப்பு வலி வந்துச்சா சிறுநீரகத்தை சுத்தம் செஞ்சால் இடுப்பு வலி சரியாயிடும். சிறுநீரகம் சுத்தம் செய்கிறதுக்கு இந்த வால்மிளகை பயன்படுத்துங்க. இந்த வால்மிளகை பயன்படுத்தி நம்ம இது பண்ணுறோம். இப்போ நம்ம எத்தனையோ மருந்துகள் அடிக்கிறாங்க திராட்சைக்கு, எத்தனையோ வந்து உரங்கள் அதிகம் வைக்க மாட்டாங்க. திராட்சைக்கு வந்து மருந்துகள் நிறைய அடிப்பாங்க. அந்த மருந்தை சுத்தம் செய்கிறதுக்கு நம்ம மஞ்சளை பயன்படுத்துகிறோம். இந்த மஞ்சள் தூளில் வந்து மஞ்சள் எடுத்து அரைச்செடுத்து அதில் தண்ணியை கலந்து அதில் இந்த திராட்சையை கழுவிட்டு வந்தோம்னா அந்த திராட்சையில் இருக்கிற கழிவு, அதனுடைய மருந்து பொருட்கள், அதில் நச்சு கிருமி எதுவாக இருந்தாலும் வெளியாயிரும். அதே போல் உப்பு, இந்த உப்பை வந்து தண்ணியில் போட்டு கலக்கி அதுலேயும் கழுவி எடுத்தோம்னா அந்த திராட்சையில் இருக்கிற கிருமிகள் வெளியாயிரும், மருந்து பொருட்கள் வெளியாகும். அப்போ வந்து நம்ம சுத்தமான திராட்சை அதுக்கப்புறம் பயன்படுத்தலாம். இந்த செய்முறைகளை இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த திராட்சை பழத்தில் உள்ள அந்த ரசாயனம் கலந்த மருந்து அடிச்சிருக்கிற அந்த மருந்தை வந்து கழுவுறதுக்கு உப்புத்தூளில் உப்பு 1/2 ஸ்பூன் போட்டு ஒரு 100 மில்லி தண்ணியை ஊற்றி அந்த பழத்தை கழுவி சுத்தப்படுத்தணும். இந்த உப்பை நல்லா கரைய வரைக்கும் நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளில் அதே அளவு வந்து தண்ணி விட்டு கலந்து பழத்தை சுத்தப்படுத்துறதுக்காக இப்போ நம்ம மஞ்சத்தூளில் தண்ணி விட்டு கலக்கி வச்சிடுறோம்.
இப்படி 2 பவுலில் வந்து கலக்கி வச்சுக்கிறணும். இது உப்பு தண்ணி, இது வந்து மஞ்சள் தூள் கலந்த தண்ணி. இதில் இப்போ திராட்சை பழத்தை நம்ம மருந்து தயாரிக்க பயன்படுத்த தேவையான அளவுக்கு பழத்தை எடுத்து இதில் சுத்தப்படுத்தணும். முதல்ல உப்பு தண்ணியில் கழுவி எடுத்து அந்த மருந்தெல்லாம் வந்து உப்பு தண்ணியில் நம்ம வந்து கழுவி எடுக்கிறப்பவே அதில் உள்ள நச்சு, கிருமி, மருத்துவ குணம் அதெல்லாம் வந்து கழுவி எடுத்துடுறோம். ஒரு 2 நிமிஷம் உப்பு தண்ணியில் கழுவி எடுத்துட்டு திரும்ப அதே பழத்தை மஞ்சள் தண்ணியில் போட்டு சுத்தம் செய்யணும். இப்படி கழுவி எடுத்த பழங்களை நம்ம அந்த காம்பு இல்லாமல் சுத்தமாக பழத்தை எல்லாம் பிச்சு போட்டு இப்போ வந்து கூழாக அடித்து நம்ம மருந்து தயாரிக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த சுத்தப்படுத்தின பழத்தை இப்படி கூழாக அடித்து வச்சுருக்குறோம். இந்த கூழோட சேர்ந்து இப்போ வால்மிளகு தூளுனுடைய அளவை வந்து கரெக்டான முறையில் வந்து நீங்கள் வந்து கலக்கணும். 10 மிளகு போதுமானது. பத்து மிளகு அரைச்சி எடுத்த தூளை கரெக்டான முறையில் அளவாக கலந்துக்கிறணும். அதுக்கு மேலே வந்து கலந்தாக்க வயிற்றில் எரிச்சல் வந்துடும், கல் வந்து கரையும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வயிறு வலி வந்துடும். அதனால் அளவாக கரெக்டாக நீங்கள் வந்து 9 மிளகு 10 மிளகு அதுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த மிளகை வந்து பயன்படுத்தக்கூடாது, எரிச்சல் உண்டாகும். கல்லை ஒரே சீராக வந்து உடைச்சி எடுக்கும். இந்த மருந்தை வந்து காலையில் எப்போவுமே வந்து வெறும் வயிற்றில் தான் சாப்பிடணும். பெரியவங்க, ஆண் பெண் அப்படி இருக்கிறவங்க வந்து 200 மில்லி அளவு சாப்பிடலாம். சின்ன வயசு 7 வயசு 10 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு வந்து கல் இருக்குது, எரிச்சல் இருக்குது, யூரின் போக முடியல, சிறுநீர் கழிக்க முடியல அப்படின்ற ஒரு வேதனையில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து 50 மில்லி அளவு வந்து கொடுக்கலாம். இந்த மருந்து சாப்பிட்ற காலத்தில் காலையில் வந்து 1 மாதம் வரைக்கும் கூட ஒரு சிலருக்கு கல் வெளியேறாமல் மெதுவாக கரையும். அப்படி அவங்க இந்த மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க டயத்தில் உணவு சாப்பிட்றது வந்து, அதாவது எலுமிச்சை சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், புளி சாதம், அந்த மாதிரி சாதங்கள் வந்து புளிப்பு, காரம் இவைகளை வந்து தவிர்த்துட்டு இந்த மருந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா கல் உடஞ்சி சீக்கிரமாக வெளியே வந்துடும். நீங்கள் எப்படி கல் வெளியே வருது அப்படின்றத பார்க்குறதுக்கு நீங்கள் சிறுநீர் கழிக்கும்போது ஒரு வெள்ளை துணியில் போய் நீங்கள் யூரின் போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கல் வெளியே வந்திருக்கிறது நீங்களே கண்ணு நேரடியாக பார்க்கலாம். இதை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திராட்சை பழத்துலேருந்து எடுத்ததில் 10 மிளகு மட்டும் போதும், வால் மிளகு 10 மிளகு சேர்த்தா போதும். இதை குடிக்கிறதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். இதை சிலர் வந்து என்ன நினைப்பாங்க, இது என்ன வெறும் திராட்சை பழம் தானே நம்ம தினந்தோறும் சாப்பிட்றோம். கிடையாது, இதை சுத்தம் செய்யணும். அதில் உள்ள மருந்துகள் வந்து கழுவிட்டினால நமக்கு வந்து இந்த தோல், விதை இதெல்லாம் முக்கியமானது. தோல் விதையை வடிகட்டி வெளியில் போட்டுறக்கூடாது. அந்த திராட்சை பழத்தினுடைய தோலும் விதையும் தான் அதோடு சேர்ந்த மிளகு சேர்ந்து அதனுடைய வினைப்பொருட்கள் ஒன்று சேரும்போது தான் கல் உடைய ஆரம்பிச்சிடும். இதை குடிச்சிங்கன்னா அடிவயிறு குழு குழுன்னு இருக்கும், சுகமாக இருக்கும், சிறுநீர் அதிகமாக வெளியேறும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 ட்ரிப்பு 5 முறை 6 முறை சிறுநீர் வெளியே கழிப்பீங்க. அப்போ வந்து கல் வெளியாயிரும். இதை சாப்பிடும்போது வலி சரியாகும். இதை வலி சரியாகும் போது வீட்டில் யார் வேணாலும் சாப்பிட்லாம். இது பெண்கள் சாப்பிட்லாம், ஆண்கள் சாப்பிட்லாம், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், தவறு கிடையாது. உடல் சூட்டை குறைக்கும், அடிவயிற்று வலியை குறைக்கும், இடுப்பொலியை போக்கும். இந்த சிறுநீரை கல் மட்டும் வெளியாகலை, கண் பார்வை கூடும். இதை சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் சுத்திகரிப்பாகும். இத்தனையும் சரியாகும் ஒரே ஒரு மருந்தில். இதையெல்லாம் நம்ம செய்கிறது வந்து ரொம்ப சுலபம். இதை யாருமே சொன்னால் வந்து கேட்க மாட்டாங்க. இதை சாப்பிட்டு பார்த்து அந்த வலி உள்ளவங்க செஞ்சாங்கன்னா அந்த கல் கரைய ஆரம்பிச்சிடும். இந்த கல் கரையிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தணும். நாளைக்கு வேறொரு மருத்துவத்தோடு உங்களை நம்ம சந்திப்போம். பிரீத்தி, பொதுவாக வந்து நேரம் வந்து எல்லாரும் வாழ்க்கையிலையும் விளையாடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. அதே மாதிரி என் ஃப்ரெண்டு வாழ்க்கையில் வந்து விளையாண்டுருச்சுங்க. ஐயோ, என்னாச்சு? நேற்று எனக்கு ஃபோன் பண்ணான். ஓகே. ஃபோன் பண்ணிட்டு அவனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டான். என்னங்க இதுல என்னங்க தப்பான விஷயம்ன்றீங்க? என்னங்க மேரேஜ்ன்ற எவ்வளவு தப்பான விஷயங்க? அவனோட சுதந்திரமே இதோட பறி போகுதுல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, கல்யாணம்னு ஆனாதான் ஒரு கமிட்மெண்ட்னு ஒன்று வரும். சரியா? ஏதாவது நீங்கள் விளையாட்டு பிளேயாக இருந்தாலும் வந்து ஒரு செகண்ட் இன்னிங் மாறிங்க லைஃப்பில். அது அந்த செகண்ட் இன்னிங்ஸ்குள்ளே நீங்கள் போகும்போது தான் கமிட்மெண்ட்னா என்ன, பொறுப்புனா என்னெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வந்து பொறுப்பான பையனாக அவர் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து கங்க்ராட்ஸ் பண்ணுங்கள்.
அட்வைஸ் பண்ணணும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. பட் ஆனால் அட்வைஸ் பண்ண கேட்க மாட்டேறானே. அதுக்கு ஏன் கேட்க மாட்டாரா? நீங்க முதல்ல கல்யாணம் பண்ணணும். ஏங்க இப்படிலாம் கோத்து விடாதீங்க. இப்படிலாம் சொன்னா அப்புறம் எங்கள் அம்மா நாலுலேருந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கேன். ஸோ ப்ளீஸ். ஸோ ஓகே. ஸோ என்னதான் வந்து பொண்ணு பார்த்தாலும் வந்து நேரம் காலம் செட் ஆனதான் ராம் கல்யாணம்லாம் செட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து 12 ராசிக்கான நேரம் காலம் பலன்கள்லாம் சொல்றதுக்காக நம்ம யதார்த்த ஜோதிடர் செல்வி காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 20ஆம் தேதி 10வது மாதம் 2015ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை, ஐப்பசி மாதம் 3ஆம் நாள். மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்திலும் சிறிது நிதானத்துடன் இருப்பது பல விதத்தில் நன்மை தரும். அவசரத்தனம் காட்டக்கூடாது. ஆர்வ கோளாறால் எல்லா விஷயத்திலும் மூக்கை நுழைப்பது தேவையில்லாத மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடலாம். முடிந்த அளவுக்கு குடும்பத்தாருடன் அல்லது உங்கள் தனிப்பட்ட அலுவலகங்களை கவனிப்பதே ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். நேரங்கள் சரியாக இல்லாத சமயத்தில் நாம் எப்பேற்பட்ட அமைப்பிலும் எப்பேற்பட்ட புத்திசாலியாக இருந்தாலும் பிரச்சனைகள் வந்துவிடலாம். எனவே யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் கூடாது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். மாலை 5:19 வரை சந்திராஷ்டம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே எல்லா விஷயத்திலும் சிறிது கவனமாக இருப்பது ரிஷப ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அதே சமயம் எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் அனுகூலங்கள், எதிரிகள் பலம் முறியடிக்கப்படுவதுடன் எதிரிகள் நட்பு பாராட்டுவார்கள். படிப்படியாக நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படுவதுடன் உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள், படிப்படியாக நல்ல யோகங்கள், தெய்வ காரியத்தில் பல விதத்தில் மன சந்தோஷமாக கிடைக்கக்கூடிய தரிசனங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மாலை 5:19 முதல் சந்திராஷ்டிரமத்திற்குள்ளே வருகிறீர்கள். எனவே சந்திராஷ்டிரம் மாலையில் வருகிறது என்பதை நினைவில் வைத்து கொண்டாலே மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலங்கள் ஏற்படும். குறிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். மற்றபடி உத்தியோகத்திலோ வெளிவட்டாரத்திலோ எந்தவித குறைபாடும் காணப்படவில்லை. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் உள்ளவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளில் தடம்பாரி பேசுவது பெரும் சிக்கல்களையும் கஷ்டத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்திவிடும். தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூல பிராப்தங்கள் ஏற்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனை நிவர்த்திகள், இடம் மாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாம் வந்து சேர்வதற்குண்டான அனுகூல பிராப்தங்கள், தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள்லாம் காணப்படுகிறது. அதே சமயம் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடுகள் காணப்படுகிறது. குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையீடோ உறவினர் தலையீடோ கூடவே கூடாது. குடும்பத்தில் விட்டு கொடுத்தல், நீங்களாகவே இருப்பது கடகராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். எங்கேயோ நடக்கிற பிரச்சனையெல்லாம் குடும்பத்தில் வந்து பேசுவதும் குடும்பத்தினரை மட்டமாக பேசுவதும் பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். மனதிற்கு சந்தோஷமான அமைப்பு, பயணங்கள் உத்வேகத்தை பெறுவதும், குடும்பத்தை தொலைதூரத்தில் உத்தியோக நிமித்தமாகவும் வேலை நிமித்தமாக பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேருவதற்குண்டான பிராப்தங்கள், குடும்பத்தாரை சந்திப்பது போன்ற விஷயங்கள் பெரிய அளவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். மேலதிகாரிகள் உங்களுக்கு மனதிற்கேற்ற சப்போர்ட் செய்வது பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அரசு அமைப்பில் புதிய பொறுப்புகள் வருவது, அரசு உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த பதிவு உயர்வுகள் வீடு தேடி வருவது, எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் மேன்மை, மனசஞ்சலங்கள் தீர்வதை கண்கூடாக பார்ப்பதுடன் எப்பேற்பட்ட பயணங்களும் வெற்றி பயணமாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம். மற்றபடி வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் அனுகூலங்கள்,
சுபகாரியத்தில் இருந்த தடைகள் நிவர்த்திகள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், சீரும் சிறப்பும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். ஏற்கனவே வயிற்று உபத்திரமுள்ள கன்னியாராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது இன்றைய நாளுக்கு நன்மை தரும். மற்றபடி வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். எனவே கன்னியாராசிக்காரர்கள் வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக குடும்ப விஷயத்தில் பாதுகாத்து கொண்டாலே எல்லா விஷயமும் நன்மை. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் உள்ள பூர்வீக சொத்தில் ஏதேனும் உபத்திரம் இருந்தால் பேசி தீர்த்துக் கொள்வது நன்மை தரும். இரத்த பந்த உறவுகளுடைய தேக ஆரோக்கியத்தில் மிக முக்கியத்துவம் கொடுப்பதும், பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், மனசஞ்சலங்கள் இல்லாமல் இருப்பதும் எல்லாமே தெய்வ அனுகூலத்தால் பரிபூர்ண நல்ல அமைப்பும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் சீரும் சிறப்பும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோகமான அமைப்பு, தைரியம், தன்னம்பிக்கை வலுப்பெறும். எப்பேற்பட்ட பயணங்கள் மன சஞ்சலத்தை தீர்க்கும். பயணங்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் கிடைக்கின்றது. லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்கிறது. தைரியம், எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் மேன்மை அடைவது, புது ஒப்பந்தங்கள் ஏற்படுவது, பெரிய அளவு கான்ட்ராக்ட் தொழிலில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் கிடைப்பது, சிறு சிறப்பும் யோகத்தை பெறுவது, உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது, மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு இருந்த மன கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவது, யாரை பற்றி புறங்கூறாமல் இருந்தாலே யோகமும் அனுகூலமும் பன்மடங்காக உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவி வார்த்தை மிக முக்கியமாக காணப்படுகிறது. எடுத்த காரியம் அனுகூலங்கள், லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது, அரசமைப்பில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைப்பது, கேட்டது கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு, அஷ்டலட்சுமி கடாட்சம் பிராப்தத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு, மனசஞ்சலங்கள் நிவர்த்தி, மனதிற்கு வேண்டிய இஷ்டமான பொருள் சேர்க்கை, யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். படிப்படியாக நல்ல முயற்சிகள், சீரும் சிறப்பும் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் உங்களை பரவசப்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு யோகம், அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஏற்பட்டாலும் அண்டை அயலாரட்டு விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு நிம்மதியற்ற தன்மையை ஏற்படுத்தி விடலாம். குறிப்பாக தந்தையாருடன் சிறு வாக்குவாதங்கள் உங்களுக்கு மொத்த நாளையும் கெடுத்து விடலாம். எனவே குடும்பத்தில் உள்ள பெரியோருடன் எந்தவித வாக்குவாதங்கள் வைத்து கொள்ளாதீர்கள். அதே போல் உங்களை சுற்றி எந்த ஒரு விஷயத்திலும் யாருக்கும் ஜவாப் செய்வது, ஜாமீன் கொடுப்பது, மற்றவர்களுக்காக போய் பேசுவதெல்லாம் சிக்கலை வரவழைக்கக்கூடிய நாளாக காணப்படுவதை கவனத்தில் கொள்க. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை வளப்பெறக்கூடிய அமைப்பு, எடுத்த காரியத்தில் ஜெயம், சுபகாரிய அமைப்பு, சுபவிரய பிராப்தம், அசைமசைய பொருள் சேர்க்கை, குடும்பத்திற்காக செலவினங்கள், குடும்பத்தில் புது பொருள் சேர்க்கை, தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி, ஆடை ஆபரணத்திற்குண்டான அமைப்பு, வீடை புதுப்பிப்பது, வீட்டில் வசதிகளை பெருக்கிக் கொள்வது போன்ற வீண் விரயங்கள் காணப்பட்டாலும் அவை சுப விரயங்கள் என்பதனால் மன சந்தோஷமும் சங்கடங்கள் நிவர்த்தியும் பெரிய அளவுக்கு யோகத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். லாபமான அமைப்பு, எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், உத்தியோகத்தில் மேன்மை, படிப்படியாக நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான யோகம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், தைரியம் தன்னம்பிக்கை வலுவுறது, புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவது, புதிய பொருள் சேர்க்கை மன சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும், புதிய மனிதர்கள் சந்திப்பு மூலியமாக புதிய அனுகூலங்கள் காணப்படுகிறது. சமூகத்திலும் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் உள்ள பெரிய மனிதர்கள் நல்ல நண்பர்களுடைய ஆதரவும் பன்மடங்காக பெருகுவதனால் யோகமும் அனுகூலமும் புதிய ஒப்பந்தங்கள் மன சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நாள். மீண்டும் நாளை
யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே ராம், ஸோ ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு எபிசோட் ரொம்ப ஜாலியாக போச்சுன்னு சொல்லலாம். அண்ட் உங்க கூட வந்து ஆங்கரிங் பண்ண ரொம்ப நல்லா தான் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றேன். இல்லைங்க, உண்மையாக ரொம்ப நல்லா இருக்கு, ஃபீல் பண்ணி சொல்றேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட் என்ன பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நளினி சம்பத் கொடுத்த ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மூலிகை மருத்துவம் வந்து அவர் கொடுத்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து யோகம் நல்ல யோகம் கூட பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து என்னோட ராசி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு. ஓகே, நமக்கு என்ன பிடிச்சது அப்படின்னு பேசிட்டதுன்னா டைம் ஆயிடும். அப்புறம் நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வேற வந்துச்சு. ஏன்னா அடுத்தது வந்து வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் வந்து ரெடியா இருக்கு. அதெல்லாம் நம்ம மக்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுட்டு நம்ம கிளம்பலாமா? கிளம்பிடலாம். ஸோ இதோட நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதே மாதிரி வேற ஒரு நல்ல எபிசோட்ல நாங்கள் 2 பேர் வந்து உங்களை சந்திக்கிறோம். Until then, it's Tata and bye from Preeti and Arjun Ram from the entire team of புத்தம் புது காலை. பாய். Thank you.